கட்சியில் இருக்கிற பலதரப்பட்ட சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டும். அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் காட்டக்கூடாது. கட்சியில் ஒரு யுனானிமிட்டி கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த பார்வையை கொண்டவர் நல்லக்கண். அது அவருடைய கட்சி கட்டுவதில் அல்லது கட்சியினுடைய பார்வையில் மிக முக்கியமான பார்வையாக கருதுகிறேன். ரெண்டாவது கட்சிங்கிறது ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர். ஏன்னா அவரே அதில் முன்னணியில் நிற்பார். ரெண்டாவது தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளரணுங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர். ஜீவா ஒரு காரணம். தமிழ் இலக்கியங்களை நல்லா படித்தவர் அவர். தமிழ் இலக்கியமாக பெருசாக பேசிட முடியாதவரால், ஆனால் எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். இலக்கியங்களை பற்றி அவருடைய சிந்தனைகள் கூறுகள் ரொம்ப முக்கியமானவை. அதில் தமிழ் பண்பாட்டோடு இணைந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக வரணுங்கிறது அவர் முயற்சி எடுத்தார். அதனுடைய விளைவு தான் ஈழ விடுதலை பிரச்சனையில் அந்த போர் எதிர்ப்பு இயக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னுக்கு நின்னது. தோழர் பாண்டியன், தோழர் நல்லக்கண்ணு, நான் 3 பேரும் தான் கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு வடிவமைப்புகளாக அப்போ இருந்து உலகத்தில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இப்படி ஒரு நிலை எடுத்துதான்னு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் அது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, தமிழ் சமூகத்தினுடைய அரசியலை, பண்பாட்டை, அந்த மக்களுடைய எண்ணத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டவர். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம கட்டணும், அதுதான் வலிமை பொருந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும் என்பது அவருடைய நிலைப்பாடு. அப்போ கட்சியை கட்டுறதுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் சேர்ந்து வருது.